ஒரு பெரிய அதிரடி. போலீஸ் ஒரு லாட்ஜ்ல ரைடு போறாங்க. அங்க ஒரு ரூம் கதவை தட்டி திறக்க சொல்லும்போது உள்ள நம்ம பல்லவன் ஒரு பொண்ணு கூட இருக்கான். போலீஸ் அவங்கள விசாரிக்கும்போது நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், நாங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் விடல. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு லாட்ஜ்ல என்ன வேலைன்னு கேட்டு அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பல்லவனோட அண்ணன் வந்து என் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம வானதி வீட்டுக்கு அவனோட ஆளு வர்றான். வானதி அவன் மேல செம கோபத்துல இருக்கா. ஏன்னா அவன் பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு வரல. அவன் எவ்வளவோ சமாதானம் பண்றான். உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல, உன்னை அவ்வளவு தேடுறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். ஆனா வானதி ரொம்ப பிடிவாதமா, உன்னை அன்லாக் பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். கடைசியா அவன் ரொம்ப உடைஞ்சு போய், நான் பண்ணது தப்பு தான், சாரி, இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் வானதி அவங்க அம்மா கிட்ட, அவன் என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க வீணா சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு கெத்தா சொல்றா. ஆனா கடைசில ஒரு ட்விஸ்ட். பல்லவன் லாட்ஜ்ல மாட்டிக்கிட்ட விஷயத்தை யாரோ ஒருத்தர் வந்து சொல்ல போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? பல்லவன் நிஜமாவே தப்பு பண்ணானா? வானதி அவன் காதலை ஏத்துக்குவாளா? இதெல்லாம் தெரிஞ்சு